கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு ஸ்தோத்திரம். இன்னைக்கு நம்ம ஏசாயா 14வது அதிகாரம் 25வது வசனத்தை தியானிக்க இருக்கிறோம். ஏசாயா 14:25 ஜெபத்தோடு இந்த செய்திக்குள்ளே கடந்து செல்வோம். தேவ ஜனமே பாடி துதிப்போம், தேவ தேவனை போற்றுவோம், துதிகள் என்றும் ஏற்றியே அவரை பணிந்திடுவோம், துதிகள் என்றும் ஏற்றியே அவரை பணிந்திடுவோம். சென்ற நாளில் கண்ணின் மணி போல் காத்த தேவனை துதித்திடுவாம், சென்ற நாளில் கண்ணின் மணி போல் காத்த தேவனை துதித்திடுவாம். நீதி தயவு கிருபை நல்கும் ஜீவ தேவனை துதித்திடுவாம், நீதி தயவு கிருபை நல்கும் ஜீவ தேவனை துதித்திடுவாம். தேவ ஜனமே பாடி துதிப்போம், தேவ தேவனை போற்றுவாம், துதிகள் என்றும் ஏற்றியே அவரை பணிந்திடுவாம். வானம் பூமி ஆளும் தேவன் வார்த்தை என்றுமே காத்திடுவார், வானம் பூமி ஆளும் தேவன் வார்த்தை என்றுமே காத்திடுவார். அவரின் உண்மை என்று விளங்கும் மகிமை தேவனை துதித்திடுவாம், அவரின் உண்மை என்று விளங்கும் மகிமை தேவனை துதித்திடுவாம். தேவ ஜனமே பாடி துதிப்போம், தேவ தேவனை போற்றுவாம், துதிகள் என்றும் ஏற்றியே அவரை பணிந்திடுவாம். கர்த்தர் நாமம் ஓங்கி படர தேவ மகிமை விளங்கிடவே, கர்த்தர் நாமம் ஓங்கி படர தேவ மகிமை விளங்கிடவே. தேவசுதனாய் சேவை புரிந்து தேவ ராஜனை வாழ்த்திடுவோம், தேவசுதனாய் சேவை புரிந்து தேவ ராஜனை வாழ்த்திடுவோம். தேவ ஜனமே பாடி துதிப்போம், தேவ தேவனை போற்றுவோம், துதிகள் என்றும் ஏற்றியே அவரை பணிந்திடுவோம். தம்மை நோக்கி வேண்டும் போது தாமே வந்து ஆதரிப்பார், தம்மை நோக்கி வேண்டும் போது தாமே வந்து ஆதரிப்பார். மறந்திடாமல் உறங்கிடாமல் நினைத்த தேவனை துதித்திடுவாம், மறந்திடாமல் உறங்கிடாமல் நினைத்த தேவனை துதித்திடுவாம். தேவ ஜனமே பாடி துதிப்போம், தேவ தேவனை போற்றுவோம், துதிகள் என்றும் ஏற்றியே அவரை பணிந்திடுவோம். நமது போரை தாமே முடித்து ஜெயமே என்றுமே அளித்திடுவார், நமது போரை தாமே முடித்து ஜெயமே என்றுமே அளித்திடுவார். சேனை அதிபன் நமது தேவன், அவரை என்றுமே வாழ்த்திடுவோம், சேனை அதிபன் நமது தேவன், அவரை என்றுமே வாழ்த்திடுவோம். இயேசுவின் நாமத்தினாலே ஜெபங்கள் பிதாவே, ஆமென். கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு ஸ்தோத்திரம். லீலா அம்மாள் பிரைஸ் லார்ட், ஜானகி அம்மாள் பிரைஸ் லார்ட், டேனியல் ராஜேஷ் பிரைஸ் லார்ட். கர்த்தர் நல்லவர். மரியாள் சிஸ்டர் பிரைஸ் லார்ட். வாசிப்போம். ஏசாயா 14வது அதிகாரம் 25வது வசனம். ஏசாயா 14:25. ஆசிரியனை என் தேசத்திலே முறித்து என் மலையின் மேல் அவனை மிதித்து போடுவேன், அப்பொழுது அவனுடைய நுகம் அவர்கள் மேலிருந்து விலகி அவனுடைய சுமை அவர்கள் தோளிலிருந்து நீங்கும். சரி, ஒரு ஸ்டடி வார்த்தை நாம் கற்றுக்கொள்கிறோம். முறித்து போடுவேன்கிறதுக்கு இங்கிலீஷ்ல ஐ வில் பிரேக், முறித்து என் தேசத்திலே முறித்து, பிரேக். பிரேக்குக்கு என்ன அர்த்தம்னா சபார், சபார், BAR, சபார், சபார். நுகத்தை முறித்து போடுவேன். எல்லாம் இங்கிலீஷ் ஈக்குவல் வார்த்தைகள் இருக்கு அப்படின்னு கேட்டீங்கன்னா ஸ்மாஷ். இது முதல் முறையாக எங்க வருது அப்படின்னு கேட்டீங்கன்னா ஆதியாகமம் 19வது அதிகாரம் 9வது வசனத்துல லோத் சோதாம் குமார வாசல் இருக்க, அங்க 2 தேவ தூதர்கள் அவரோட கூட இருக்கிறாங்க. அந்த ஊர் மக்களுக்கு என்ன ஒரு பாவம்னா ஆண் புணர்ச்சி மக்கள்.
அவருக்கு நியூஸ் வந்துருச்சு, 2 புது ஆண்கள் லோத்துடைய வீட்டில் இருக்காங்க சொல்லி. அவங்க வீட்டை சுற்றி வர்றாங்க. அவங்க சொல்றாங்க, அந்த 2 ஆண்கள் எங்கள்கிட்ட ஒப்படைச்சிரு அப்படிங்கிறாங்க. அவர் சொல்றாரு, என்கிட்ட பெண் பிள்ளைகள் இருக்காங்க, கல்யாணங்கள், அவங்கள எடுத்துக்கோ, ஆனால் இவங்களை விட்டுருங்கிறாரு. அவங்க அந்த கதவை உடைக்க வர்றாங்க, ஸ்மாஷ். அந்த நேரத்தில் ஆண்டவர் என்ன செய்யறாருன்னா, அவனுக்கு கண் மயக்கத்தை உண்டாக்குறாங்க, தடவிட்டே இருக்காங்க. இதான் முதல் முறையாக வருகிறது. 2வது நம்ம பார்க்கறது நியாயாதிபதிகள் 7வது அதிகாரம் 20 நியாயாதிபதிகள் 7:20 ஆண்டவர் யுத்தத்தை காட்டுறாரு. அங்க பானைகள் தீவட்டி, இந்த பானைகளை உடைக்கிறதுக்காக ஆண்டவர் சொல்றார், பிரேக் த பாட். சரி, அடுத்து நம்ம எரேமியால இன்னொரு காரியத்தை பார்க்க போகிறோம். எரேமியா 19வது அதிகாரம் 10வது வசனம். 19:10 உன்னோடு கூட வந்த மனுஷர்களுக்கு முன்பாக அந்த கலசத்தை உடைத்து போட்டு சபார். எரேமியா 28வது அதிகாரம் 10வது வசனம். 28:10 அப்பொழுது அனனியா என்கிற தீர்க்கதரிசி எரேமியா தீர்க்கதரிசியின் கழுத்திலிருந்து நுகத்தை எடுத்து உடைத்து போட்டார். சரி, 2வது நம்ம தேசம், லேண்ட், என் தேசம். இது ஒரு பியூட்டிஃபுல் ஸ்டடி. இதெல்லாம் கற்றுக்கொள்ளும் போது எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருந்துச்சு. இதுக்கு தேசத்திற்கு அடாமாஷ் பியூட்டிஃபுல் ஸ்டடி. அடாமாஷ் ADAMAH ஏ மேல ஒரு கோடு போட்டிருக்கு பாருங்க, மேல ஒரு ஆரோ போது, அடாமாஷ். இந்த அடாமாஷ்ங்கிறதுக்கு கிரவுண்ட், லேண்ட் அப்படின்றது. ஆதியாகமம் 1வது அதிகாரம் 25வது வசனத்துல நம்ம பார்க்கலாம். ஆதியாகமம் 1:25. சரி, 1:5. தேவன் வெளிச்சத்துக்கு தேவன் ஆகாயவரை உண்டு பண்ணுகிறாரு. ஆகாயவரு ஜலத்திற்கு அப்படின்ற ஒரு லேண்ட், வெட்டாந்தரை காணப்படுவது. 9 வெட்டாந்தரை. என்ன ஒரு பியூட்டிஃபுல் ஸ்டடி அப்படின்னு கேட்டீங்கன்னா, அடாமிஷ் அப்படிங்கிறது என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா, மண். 2வது அதிகாரம் 7வது வசனத்துல பாருங்க, தேவனாய கர்த்தர் மனுஷனை பூமியின் மண்ணிலிருந்து உருவாக்கி, மண், மண்ங்கிறதுக்கு தான் அடாமிஷ், ADAMAH. இந்த அடாமிஷ்ல இருந்து வந்ததான் அடாம். பாத்தீங்களா, அடாமிஷ் மண், மண்ணிலிருந்து இருந்து உண்டாக்கப்பட்டவன் அடாம். அதனாலதான் ஆண்டவர் சொல்றாரு 3வது அதிகாரம் 19 நீ பூமியிலிருந்து, நீ அடாமிஷிலிருந்து எடுக்கப்பட்டபடியினாலே நீ அடாமிஷுக்கு திரும்ப மட்டும். அடாமே, அதான் சொல்ற, அடாம், உன்னை நான் அடாமிஷிலிருந்து எடுத்தேன், அதனால உனக்கு அடாம்னு பேர் வச்சேன். நீ திரும்ப எங்க போற? அடாமிஷுக்கு போற. இது ஒரு பியூட்டிஃபுல் ஸ்டேஜ். உபாகமம் 26வது அதிகாரம் 15வது வசனத்தை வாசிப்போம். உபாகமம் 26:15. அந்த அடாமிஷ் லேண்ட், தேசத்தை, பாலும் தேனும் ஓடுகிற தேசம். 26:15 நீர் உமது பரிசுத்த வாசஸ்தலமாகிய பரலோகத்திலிருந்து நோக்கி பார்த்து உமது ஜனமாகிய இஸ்ரவேலரையும் நீர் தேசத்தை, பாலும் தேனும் ஓடுகிற தேசத்தை ஆசீர்வதியும் என்று. ஆண்டவரே, நீர் எங்களை ஆசீர்வதியும், பாலும் தேனும் ஓடுகிற தேசத்தை நீங்க ஆசீர்வதியும். சரி, அடுத்த வசனத்தை உங்களுக்கு வாசிக்கிறேன். நம்ம என்ன பார்க்கிறோம்? மவுண்டன், மலை. 14வது அதிகாரம் 25 வசனம், அசிரியனை என் தேசத்திலே என் மலையின் மேல் அவனை. என் மலை, மலைங்கிறதுக்கு ஹேர், HAR, ஹேர்.
mountain, H-A-R, hair. The hair முதல் முறையாக நீங்க எங்க பார்க்கலாம் அப்படின்னு கேட்டீங்கன்னா ஆதியாகமம் 8வது அதிகாரம் 4வது வசனத்துல பேழை அரராத் மலையின் மேல் நின்றது. 8-4 7ஆம் மாதம் 17ஆம் தேதியிலே பேழை அரராத் என்னும் மலைகளின் மேல் தங்கிற்று. இன்னைக்கு இந்த மலையை கண்டுபிடிச்சிருக்காங்க, சேட்டலைட்ல படம் எடுத்திருக்காங்க. இந்த பேழை இன்னைக்கு இருக்குது. ஆனா அது கிறிஸ்தவர்கள் அல்லாத ஒரு இடத்துல இருக்கிறதுனால அவங்களுக்கு பைபிள் உண்மைங்கிறது நிரூபிக்கிறது அவங்களுக்கு பிடிக்கல. ஆனாலும் உண்மைதான், அதை மாற்ற முடியாது. சரி, இன்னொரு வசனத்தை உங்களுக்கு வாசிக்கிறேன். ஆதியாகமம் 31வது அதிகாரம் 21வது வசனம். லாபான் மாமனாருக்கு பயந்து போகும்போது இப்படியே அவன் தனக்கு உண்டானவைகளை எல்லாம் எடுத்துக்கொண்டு ஆற்றை கடந்து கீலியாத் மலையை நோக்கி ஓடி போனான். கீலியாத் ஹேரை நோக்கி ஓடி போகிறான். ரைட். யோசுவா 21வது அதிகாரம் 11வது வசனம். 21:11 யூதாவின் மலை தேசத்தின் ஆனாக்குது. மலை தேசம் ஒரு இடத்துல நிறைய மலைகள் இருக்குன்னா அதுக்கு என்ன சொல்றாங்க அப்படின்னு கேட்டீங்கன்னா ஹேர், HAR, ஹேர். சரி, கடைசி அவனை பார்க்க 4வதாக பார்க்க போயிடும் மிதிப்பேன் அப்படிங்கிறாங்க. இந்த மிதிப்பேன்ங்கிறதுக்கு இங்கிலீஷ் என்ன பண்ணுவேன், ஃபுட், மிதித்து போடுவேன், ஃபுட். அந்த ஃபுட்டுக்கு எபிரேய வார்த்தை ரிஜல், ஃபுட். REGEL, ரிஜல், ஃபுட். ஆதியாகமம் முதல் முறையாக இந்த ஃபுட் அல்லது ரிஜல் எங்க இருக்கு அப்படின்னு கேட்டீங்கன்னா ஆதியாகமம் 8வது அதிகாரம் 9வது வசனம். 8-9 ஒரு காக்காயினுடைய காலகட்டத்துக்கு இதே வார்த்தை தான் ரிஜல். பூமியின் மீது எங்கும் ஜலம் இருந்தபடினாலே அந்த புறா தன் உள்ளங்காலை வைக்க இளைப்பற இடம் உள்ளங்கால். அப்ப புறாக்கு ரிஜல், மனுஷனுக்கும் அதே வார்த்தை தான் வருது. ஆதியாகமம் 18வது அதிகாரம் 4வது வசனம். ஆபிரகாம் பார்க்கிறாரு, 3 புருஷர்கள் வராங்க, அவங்க அந்த வழியா கடந்து போறாங்க. கொஞ்சம் தண்ணீர் கொண்டு வரட்டும், உங்கள் கால்களை கழுவி, உங்கள் ரெஜாமை கழுவி, மனிதனுடைய கால். இப்ப ரெண்டையுமே கம்பைனா ஒரு வசனத்துல காட்டப்படுறாங்க. மனுஷனுடைய கால் இருக்கு, மிருகத்தினுடைய கால் இருக்கு. ஒரு ஆச்சரியமான ஒரு வசனம். ரெண்டையுமே இணைத்து நம்ம ஒரு வசனத்துல பார்க்கிறோம். எசேக்கியேல் 29வது அதிகாரம் 11வது வசனம். 29:11 மனுஷனுடைய கால் அதை கடப்பதில்லை, மிருக ஜீவனுடைய கால் அதை மிதிப்பதில்லை. எனக்கு ரொம்ப சந்தோஷம் ஆச்சு. இந்த ரிஜன் காக்காக்கும் ரிஜன் தான், காக்காவுடைய உள்ளங்காலுக்கும் மனுஷனுடைய காலுக்கும் ரேஜன் தான், மிருகத்தினுடைய காலுக்கும் ரேஜன் தான். சரி, கடைசியா ஒரு வார்த்தையை பார்க்க போகிறோம், அது யோக். இது நீங்க புதிய ஏற்பாட்டில் தான் பார்க்கணும், பழைய ஏற்பாட்டில் பார்க்க முடியாது. இதுக்கு என்னன்னா யோக். இந்த ஜுகோஸ் அல்லது யோக் நீங்க எங்க பார்க்கலாம் அப்படின்னு கேட்டீங்கன்னா இது ஒரு அர்த்தத்தை நம்ம கொடுக்கும். 2 காரியத்தை ஒன்றாக இணைக்கிறது ஜுகோஸ். எடுத்துக்கொள்ளாமா? மத்தேயு
11வது அதிகாரம் 29வது வசனத்துல, நான் சாந்தமும் மனத்தாழ்மையாக்கு என்னுடைய நுகோஸை உங்களிடத்தில் ஏற்றுக்கொண்டேன், என் நுகோஸ் மெதுவாகவும் இருக்கு. இது என்ன அப்படின்னு நீங்க கேட்டீங்கன்னா, ஒரு மாடு அது குட்டியா இருந்து அடல்ட்டுக்கு வருது. இதை எங்க கொண்டு போகணும்? வேலைக்கு அனுப்பணும். இது இவ்வளவு நாள் ஜாலியா சுத்திட்டு இருந்துச்சு. நம்முடைய ஆண்டவராக இயேசு கிறிஸ்து இந்த பூமியில வாழ்க்கை ஆரம்பிக்கும் போது ஒரு தச்சனுடைய மகனாக தன் வேலையை ஆரம்பிச்சார். தச்சனுடைய வேலை என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா, இந்த மாடை கொண்டாடுவாங்க. ஐயா, இதுக்கு ஒரு நுகத்தை நீங்க செய்யணும் அப்படின்னு சொல்லி அது கண்ணில் பார்த்தாலே சொல்லிடுவேன், இது ஹைட் எவ்வளவு இருக்கு, கழுத்து வித் எவ்வளவு இருக்கு, எந்த மாதிரி ஒரு நுகத்தை செஞ்சா அது கழுத்துல கம்ஃபர்டபுளா இருக்கும் அப்படின்னு சொல்லி செஞ்சு அழகாக ஒரு நுகத்தை உண்டு பண்ணி அதனுடைய மாட்டுக்கு மேல மாட்டி கொடுத்துருவார். அது யாருடைய வேலை? நம்முடைய ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துடைய வேலை. அது ஒரு மாட்டுக்கு. ஆனா இங்க என்ன இளைப்பாறுதல் கிடைக்கும் அப்படின்னு கேட்டீங்கன்னா, மத்தேயு 11வது அதிகாரம் அப்பொழுது 29, உங்கள் ஆத்துமாக்களுக்கு ஆத்துமா இளைப்பாறுதல். ஆத்துமா இளைப்பாறுதல். நீங்க ஒரு காரியத்தை எதிர்பார்த்துட்டு இருக்கீங்க. என்னுடைய ஸ்டீவ் பேரன் முதவே மெடிக்கல் காலேஜுக்கு போறதுக்கு அவனுக்கு ஆசை இருக்கு. தகப்பனுடைய வேலையை பார்க்கணும்னு அவருக்கு முடிவுட்டான். அதனால அவன் இன்ஜினியரிங் காலேஜில் ஒரு பெஸ்ட் இன்ஜினியரிங் காலேஜ் அவனுக்கு சீட் கிடைச்சிருச்சு. ஆனா அவள் கூட படிச்ச ஒரு பொண்ணு, ரொம்ப பிரில்லியன்ட் பொண்ணு. ஸ்டீவ முந்தரதான் அந்த பொண்ணுக்கு ஒரே ஸ்டீவ் செகண்ட் மார்க்னா இப்ப ஃபர்ஸ்ட் மார்க் வாங்க. ஆனா நீட்டில் மார்க் கம்ப்ளீட்டா டவுன் ஆயிடுச்சு. 420 தான் கிடைச்சிச்சு அந்த பொண்ணுக்கு. பயங்கர சோகமாயிட்டாங்க. ஸோ நாங்கள் எங்கள் மக நீட்டில் ஃபர்ஸ்ட் மார்க் வாங்குவான்னு நாங்கள் நினச்சோமே, இறங்கிருச்சுன்னு சொல்லி. இப்போ பாடி நல்லா தான் இருக்கும், சாப்பிடுவாங்க, தூங்கும்போது கவலையோடு தூங்குவாங்க. இப்போ இவளுக்கு கிடைச்ச மார்க்குக்கு பிரைவேட் காலேஜில் கிடைக்கும், ஆனால் வருஷம் 5 லட்சம் கட்டும். கேட்டுக்கோங்க. இதுதான் இளைப்பாறுதல். அன்றர் சொல்ற, என் ஆத்துமாக்கு இளைப்பாறுதல் கிடைக்கும், என் நுகம் மெதுவால் என் சுவை. இது என்னன்னா தாழ்மை. வருத்தப்பட்டு பாரம் சுமக்கிறவர்களே ஆண்டவர் அழைக்கிறார். யார் அழைக்கிறார்? நுகம் யாருக்கு? வருத்தப்பட்டு பாரம் சுமக்கிற கூட்டம். சரி, கடைசியாளத்தில் ஒரு வசனத்தை மட்டும் பார்த்து நம்ம முடிக்க போகிறோம். கலாத்தியர் 5வது அதிகாரம் முதல் வசனத்தை பார்த்து முடிக்க போகிறோம். கலாத்தியர் 5:1. ஆனபடியினாலே நீங்கள் மறுபடியும் அடிமைத்தனத்தின் நுகத்திற்குட்படாதபடிக்கு கிறிஸ்து நமக்கு உண்டான சுவாதீனத்திலே நிலைத்துக் கொண்டு. இந்த கலாத்தியரை ஆரம்பிக்கும் போது முட்டாள் கலாத்தியர்னு ஆரம்பிக்கிறார். அவங்க ஒரு காலத்தில் ஆண்டவரோட இருந்து அவர்கிட்ட இளைப்பாறுதல் எல்லாத்தையும் அனுபவிச்சுட்டு திரும்ப பழைய ஏற்பாட்டுக்குள்ள போயிட்டாங்க. அதனால் முட்டாள் கலாத்தியர்னு சொல்லி அவர் ஆரம்பிச்சார். சரி, இப்ப நம்ம வார்த்தைக்குள்ள போயிட்டோம். சரி, இதை ஆரம்பிக்கும் போது எப்படி இதை ஆரம்பிக்கிறார் அப்படின்னு கேட்டீங்கன்னா, 14வது அதிகாரம் 25வது வசனம், நான் ஐ வில், இதை செய்ய போகிறது நான், நோகாம் சுமை, இதை நான் என்ன உடைத்து போடுவேன். இது ஒரு சின்ன ஒரு உதாரணம் தான். இதை ஆரம்பிக்க போயிட்டு ஒரு குடும்பம் இருக்காங்க. அவங்க பல வகையான கடன்ல இருக்காங்க. கடன் 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 முங்கி 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 போய் அந்த ஊரை விட்டு அவங்க ஓட போகிற நிலைமை, அல்லது அவங்க சூசைட் பண்ணும். இந்த மாதிரி அவங்க வாழ்க்கையில் இருக்குது. இதை அவங்களால இதுல இருந்து வெளியே வர முடியாது. ஆனா ஆண்டவர் நான் இதை செய்யுங்கிறார். 9வது அதிகாரம் 4வது வசனத்தை உங்களுக்கு வாசிக்கிறேன். ஏசாயா 9:4. நுகம். இது யார் இந்த நுகங்கிறத நம்ம பைபிள்ல இருந்து பார்க்க போறோம். மீதியானியருடைய நாட்களில் நடந்தது போல அவர்கள் சுமந்த நுகத்தடியையும் அவர்கள் தோல் மேல் இருந்த மிலாற்றையும் அவர்கள் ஆலோட்டியும் முறித்து போட்டி. இப்ப ஆவியானவர் என்ன சொல்றான், அந்த மீதியானியருடைய காலத்துல நீங்க இதை செஞ்சீங்க ஆண்டவரே, அது போல நீங்க இதை செய்ய போறீங்க. எப்பவுமே ஆண்டவர் ஒரு காரியத்தை காட்டி இதை நான் செய்தேன், அது போல நான் அடுத்து செய்ய போகிறேன் அப்படின்னு சொல்கிறார். ரைட். 2வது நம்ம பார்க்க போகிறோம். 10வது அதிகாரம் 14வது வசனத்துல ஒரு ஸ்பீடை பார்க்கிறோம்.
10:14 ஒரு குருவி கோட்டை கண்டுபிடிக்கிறது போல என் கை ஜனங்களின் ஆஸ்தியை கண்டுபிடித்து விட்ட முட்டையை வாரிக்கொள்வது போல பூமியில் நான் வாரிக்கொண்டேன். ஒருவனும் செட்டையை அசைத்து வாயை திறந்தது, கீச்சென்று சத்தமிட்டது. அதாவது அந்த அசிரியன் இந்த பவர்ஃபுல் பர்சனை எதோட அவர் கம்பேர் பண்ணுகிறார்னா ஒரு குருவி. அது கீச்சுன்னு சத்தம் போட்டுக்கிட்டே இருக்கும். ஆண்டவர் சொல்றாரு, இந்த முட்டையை ஒருத்தன் கண்டுபிடிக்கிறது மாதிரி இந்த சேட்டை பசங்க ஏறுவாங்க, ஒரு முட்டையை வச்சுருவாங்க. நான் ஒரு கதை சொல்லியிருக்கேன், திரும்ப நான் அதை சொல்றேன் உங்களுக்கு. ஒரு சேட்டை பையன் அவன் என்ன செஞ்சான், மேலே ஏறி பார்த்தானா ஒரு அருமையான ஒரு பருந்து கூட்டில் ஒரு குஞ்சு இருந்துச்சு. இவன் என்ன பண்ணா, அந்த முட்டையை ஒரு முட்டையை நைஸாக எடுத்து வந்து அவங்க அம்மா கோழி பொறிக்க வச்சிருக்கிறாங்க, அந்த முட்டையில இதை தூக்கி வச்சுட்டான். அந்த கோழிக்கு தெரியாது இது வந்து ஒரு பருந்து முட்டைன்னு சொல்லி. அது அடக்காக்குது, எல்லாமே பொறிச்சிருச்சு, இதுவும் பொறிச்சிருச்சு. க்ளோஸாக வாட்ச் பண்ணுறான். இதுக்கு அது ஒரு வித்தியாசம் இருக்குது. தலையில் முடி கம்மியாக இருக்குது, ஆனால் அம்மாவுடைய அது நடக்குது, இங்கே போகுது அங்கே போகுது, அம்மா போடுற மாதிரி சவுண்டு அதுவும் போட்டு இருக்குது. ஆனால் ஒரு நாள் ரெக்க வளர்ந்தவொடனே அப்படியே சல்லுன்னு பறந்து போயிடுச்சு. இப்போ ஆண்டவர், நான் இதை செய்கிறேன், இது இந்நாள் மாத்திரத்தை செய்ய முடியுங்கிறார். இது என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா 10:27 அதிகாரத்தில், அந்நாளிலே உன் தோளில் இருந்த அவன் சுமை, உன் காலத்தில் இருந்த நுகம், அபிஷேகத்தின் நுகம் முறிந்து போகும். அபிஷேகங்கிறது ஆண்டவர் கொடுக்குற ஒரு ஸ்பெஷல் பவர், அனாயின்ட்மெண்ட். அது வந்துச்சா எல்லாமே அடிச்சு ஓடி போயிடும். சரி, 2 குறிப்பாக காமிச்சிட்டு மூணாவது இன்னொரு கம்பேரிசனை பார்க்க போயிடும். ஏசாயா 17:12 முகம் நமக்கு என்ன பெருசா இருக்கலாம், ஆனா ஆண்டவருக்கு அது எப்படி இருக்கும் அப்படின்னு 17:12 ஐயோ, கடல் கொந்தளிக்கிறது போல கொந்தளிக்கிற அநேக ஜனங்கள் திரளும், பலத்த தண்ணியில் இறைக்கிற போல வச்சிருந்தாங்க. ஆனா ஜனங்கள் திரளான இறங்குவாங்க, அவர் அதட்டுவார், தூரமாக ஓடி போவார்கள். எப்படி போகனா, மலையிலே காற்றுல திரும்ப போல ஒரு காற்று அடிக்குது, ஒரு ஒரு சுழல் காற்று அடிக்கும் போது பார்த்தீங்கன்னா வீடு பிச்சுக்கிட்டு போயிடும், எல்லாமே ஓடி 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 போயிடும். அவர் அதை அதட்டுறார். இது ஆண்டோடைய பவர், நுகத்தை முடைக்கிறதுக்கு இதுதான் அவருடைய பவர். சரி, 4வதாக குறிப்பா பார்க்க போறோம். ஏசாயா 30வது அதிகாரம் 30 கர்த்தர் மகத்துவமானவர். முகத்தை முடிக்கிறது சாதாரண ஆள் கிடையாதுங்க, மகத்துவமானவர். தமது சத்தத்தை கேட்க பண்ணி உக்கிர கோபத்திலும் பட்சிக்கிற அக்னி ஜுவாலையிலும் இடி பெரும் கல் மலையிலும் தமது புயத்தின் வல்லமையை காட்டுவார். அப்ப என்ன நடக்கும் அப்படின்னு கேட்டீங்கன்னா, யாரை நீங்க ஒரு நுகமாக நினைச்சிட்டு இருக்கீங்களோ அப்பொழுது தண்டாயுதத்தினால் அடித்த ஆசிரியன் கர்த்தருடைய சத்தத்தினாலே நொறுங்கி போவார். இது ஆண்டோடைய பவர். நொறுங்கி இருக்கிறத இல்லாம அப்படி டிசிப்பியர் ஆகும். முப்பத்தி 1வது அதிகாரம் 8வது வசனம். ஏசாயா 31:8 அவனுடைய கண்மலை பயத்தினாலே ஓடி போகும், அவனுடைய பிரபுக்கள் கொடியை கண்டு கலங்குவார்கள் என்பது சியோன் நெருப்பையும் எருசலேம் சூளையுடைய கர்த்தர். நெருப்பு சூளையை உடைய கர்த்தர். என்ன அழகா இருக்கு. நெருப்பு யாரும் கையில வச்சிருக்க முடியாது, நீங்க தீ குச்சி வச்சிருக்கலாம், நெருப்பு உங்க கையில் வச்சிருக்க முடியாது. அவர் தான் என்ன சொல்லுகிறார் அப்படின்னு கேட்டீங்கன்னா 31வது அதிகாரம் 8வது வசனத்தை வாசிக்கிறேன். அப்பொழுது அசுரனுடைய வீரனுடைய பட்டயம் அல்லாத பட்டயத்தினாலே ஆசீர்வாதம். பட்டயம் அல்லாத பட்டயம் என்னங்கிறத நான் உங்களுக்கு சொல்றேன், எக்ஸ்பிளைன் பண்ணதான் இது புரியும். கோலியாத் பட்டயம் வச்சிருந்தான், எல்லாம் வச்சிருந்தான். தாவீதுகிட்ட பட்டயம் கிடையாது. கல்லை விட்டு அடிச்ச உடனே அவன் அப்படியே பிளாட்டா விழுந்துட்டான், முன்னாடி விழுகிறான், செத்தவ மாதிரி கிடக்கிறான். ஆனா உயிர் இருக்கு. தாவீது கையில பட்டயம் கிடையாது. ஆனா அந்த பெலிஸ்தீனுடைய பட்டயத்தை எடுத்து அவன் தலையை வைத்தான்.
தாவீதால சவுலுடைய பட்டயத்தை தூக்க முடியும். ஏன்னா சவுல் ஹைட்டு கூட, அவன் ஹைட்டுக்கு பட்டயத்தை கொடுத்துருக்காங்க, அதே அவனால் தூக்க முடியல. அந்த சவுலே கோலியா பார்த்து பயப்படுறான். இப்ப அவருக்கு கிடைச்ச பவர் என்ன கேட்டீங்கன்னா, தாவீதுக்கு இதத்தான் அபிஷேகம்ங்கிற ஒரு காரியம். அந்த கோலியாத்து பட்டயத்தை எடுத்து அவன் தலையை வைட்டான். இப்ப நான் அந்த வசனத்தை வாசி அப்படிப்பேன். அப்பொழுது வீரனுடைய பட்டயம் அல்லாத பட்டயத்தினாலே இந்த வீரனை யார் போட்டிருக்காங்க? தாவீதை போட்டிருக்காங்க. ஆசிரியன் விழுவான். நீசனுடைய பட்டயம் அல்லாத பட்டயமே அவனை பட்சிக்கும். அவன் பட்டயத்திற்கு தப்பி ஓடுவான். அவன் வாலிபர் கலைந்து போவார்கள். சரி, இது ஆண்டோடைய ஒரு ஸ்பெஷல் பவர் அப்படின்னு நான் சொல்றேன். ஆறாவதாக இப்போ ஒரு ஆக்ஷனை காட்ட போயிடும். நமக்கு தெரிஞ்ச சம்பவம், பலமுறை நம்ம அதை தியானிச்சிருக்கிறோம். அது என்னன்னு பார்த்து முடிக்கும். 37வது அதிகாரம் 36வது வசனம். ஒரு எசேக்கியா ராஜாக்கு விரோதமாக ஒரு லெட்டர் வருது. 37வது அதிகாரம் 11. எசேக்கியா ஸ்தானாதிபதிகளின் கையிலிருந்து நிருபத்தை வாங்கி வாசித்தான். பின்பு எசேக்கியா கர்த்தருடைய ஆலயத்துக்கு போய் அதை கர்த்தருக்கு முன்பாக விரிச்சிட்டார். ஆண்டவரே, உங்க ஆலயத்துக்கு வந்துட்டேன், வாசிக்கிறேன், கேளுங்க ஆண்டவரே. சேனைகளின் கர்த்தாவே, சேனைகளின் கர்த்தாவே. ஒரு யுத்தம் வந்தாலே சேனைங்கிற ஒரு நாமம் உண்டு. நம்ம நாமத்தை குறித்து நல்லா தியானிச்சாச்சு. கேருவின் மத்தியிலே வாசம் பண்ணுகிற இஸ்ரவேலின் தேவனே, நீர் ஒருவரே பூமியின் ராஜா, வானத்தையும் உண்டு. கர்த்தாவே, உமது செவியை சாய்த்து கேளு. கேட்பாரா கேட்க மாட்டார், அதோடைய ஒரு டென்ஷன்ல சொல்றாரு. கர்த்தாவே, நீர் உமது கண்களை தந்தவர், சனகரி ஜீவனுள்ள தேவனை நிந்திக்க முடியும். ஆண்டவர் பார்த்தாரு, இனி நான் என் தேவ தூதன் அனுப்புவேன்னு சொல்லிட்டு இப்ப என்ன செய்கிறார் அப்படின்னு கேட்டீங்கன்னா, 36வது வசனத்துல, அப்பொழுது கர்த்தருடைய தூதன் புறப்பட்டு ஆசனுடைய பாளையத்தில் 196,000 பேரை சங்கரித்தான். ஒரு தூதன் எல்லாத்தையும் காலி பண்ணிட்டான். இது ஆண்டுடைய பவர். இவ்வளவு பவர்ல ஒரு நுகத்தடிய முடிக்க வருது. அதுக்கு லேசான காரியம். சரி, கடைசி ஒரு வசனத்தை நம்ம அதை முடிக்க போகிறோம். எடுத்துக்கொள்ளமாக நாகும் 10:8 நாகும் 1வது அதிகாரம் 13. இப்பொழுதும் நான் உன்மேல் இருக்கிற ஆவநுகத்தை முறித்து உன் கட்டுகளை அறுப்பேன். எப்படி முடிக்கிறார் பாத்தீங்களா? அவர் 6வது பாருங்க, அவருடைய கோபத்துக்கு முன்பாக நிற்பவன் யார்? அவருடைய உக்கத்தினுடைய எரிச்சலே தாபரிப்பன. அவருடைய எரிச்சல் அக்கனையின் போல் இருக்கிறது. அவரே கண்மலையே பெறப்படும். இது தேவனுடைய ஒரு பவர், ஒரு வல்லமை. 4வது வசனத்தை அடுத்த வல்லமை காட்டுறேன். அவர் சமுத்திரத்தை அதட்டி அதை வற்றி போக பண்ணி சகல ஆறுகளையும் வறட்சியாக்குறார். பாசான் கார்மேல் சோர்ந்து லிபனோன் செழிப்பு வாடி. இந்த பவர் உள்ள கடவுள் தான் எதை முட்டைப்பெண்கிறார்னா மற்றும் வாசியை முடிக்க இருக்கிறோம். 14வது அதிகாரம் 25வது ஆசிரியனை என் தேசத்திலே முறித்து என் மலை மேல் அவனை மிதித்து போடு. அப்பொழுது அவனுடைய நுகம் அவளுடைய மேலிருந்து விலகி அவனுடைய சுமை அவருடைய தோலிலிருந்து நிற்கும். ஜெபிச்சு முடிப்போமா? மகா இரக்கமாம் கரவேமல்ல பிதாவே, உண்மை துதிக்கிறேன் ஐயா. நன்றி உள்ள இதயத்தோடு உங்களுடைய திருசமூகம் வருகிறோம் ஐயா. நீர் கொடுக்கிற ஒவ்வொரு ஆசீர்வாதத்திற்கும் நன்றி. பிள்ளைகள் ஒவ்வொருவரையும் என் ஆண்டவர் ஆகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே ஆசீர்வதிக்கிறேன். இயேசுவின் நாமத்தினால் ஜெபங்கள் பிதாவே. ஆமேன், ஆமேன், ஆமேன். நாளைக்கு இதே நேரத்தில் சங்கீதத்தை நான் சொல்லிக் கொடுத்துட்டு நான் விருதுநகருக்கு போகும். மார்னிங் பைபிள் ஸ்டடி இருக்கு, ஈவினிங் கிடையாது. தேங்க்யூ. காட் பிளஸ் யூ.